Hi friends, welcome to Bright Future Academy. இப்போ இந்த வீடியோல நம்ம அனிமேஷன்ல ட்ரிகர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எதுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்றது மூலமா நமக்கு வேணுங்கிற கேட்டகரிஸ் மட்டும் நம்ம பார்க்கறதுக்கு ட்ரிகர்ங்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹோம்ல போயிட்டு நான் பிளாங்காக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சார்ட் ஒன்று எடுத்துக்குவோம். இது உதாரணத்துக்கு இந்த சார்ட் நான் எடுக்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிற சார்ட்டே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக இந்த சார்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸில் தேர்ட் சீரீஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இங்கே டெலிட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக 2 சீரீஸ் இங்கே வந்துடும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பட்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன், ஸோ அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இங்கே ஒரு பட்டன் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூலேயே இருக்கட்டும், அதனால் ஒரு சின்ன எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு உள்ள கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி சேல்ஸ், அதாவது ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி வைப்போம். ரைம்ஸ் டிவிடி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரைம்ஸ் டிவிடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுங்க. அப்படி வரல அப்படின்னா கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஹோமில் போயிட்டு இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஏதாவது இதுக்கு கலர் மாற்றிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரே நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டை வந்து நான் இப்போ அனிமேஷன்ஸ் நான் போனேன் அப்படின்னா இப்போ இந்த சார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன அனிமேஷன் கொடுத்தாலும் நீங்கள் பாருங்கள், ஒன்று நீங்கள் ஆப்ஜெக்டாக மாற்றணும், இல்லாட்டினா சீரீஸாக மாற்றணும், இல்லாட்டினா கேட்டகரிஸாக தான் கொண்டுட்டு வர முடியும். இது வந்து இதில் என்ன ஒரு இதுனா பாருங்கள், இப்போ எலிமெண்ட் பை கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் எஃப்ஐ அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் கேட்டகரி இது வந்ததுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி கண்டிப்பாக வருது. பட் என்னோட கஸ்டமர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கேட்டகரி மட்டும் வரணும், செகண்ட் தான் எனக்கு ஆரஞ்சு கேட்டகரி வரணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து ஸோ லிமிட்டடாக ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால இந்த அனிமேஷன்ஸ் இருந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன்ஸ் வந்து ரிமூவ் கொடுத்துட்றேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி கேட்டகரியாக அதை பிரிக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோமில் போயிட்டு பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் டு ஸ்பெஷல் போய்க்கோங்க. இந்த இடத்துல மெட்டா ஃபைலாக இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சர் எஸ் என்ஹான்ஸ்டு மெட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மெட்டா ஃபைல் அது செலக்ட் ஆகிருக்கும். இதை பண்ணிவிட்டு ஒரு டைம் அன்குரூப் பண்ணுங்கள். ஒரு டைம் அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கிற பேனுக்கும் இதுக்கும் அன்குரூப் ஆயிருக்கும். நீங்கள் திரும்ப இன்னொரு டைம் அன்குரூப் பண்ணுங்கள். ஸோ 2 டைம் வந்து நீங்கள் அன்குரூப் பண்ணணும். ஸோ நீங்கள் அன்குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தனித்தனியாக இதில் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன்ஸ் கொடுக்க போவோம். ஸோ நம்ம ப்ளூவில் வந்து ரைம்ஸ் டிவிடி வச்சுருக்கோம், வேதிக்கெல்லாம் ஆரஞ்சு டிவிடியாக வச்சுருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன்ஸ் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரைம்ஸ் டிவிடி வேதிக் மேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து செலக்ட் பேனில் அது என்ன நேமில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ஒரு நேம் கொடுப்பேன் இந்த இதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஹோமில் போயிட்டு செலக்ட் பேன் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு நேமில் இது வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரைம்ஸ் டிவிடி கிளிக் பண்ணேன்னா இந்த இதுக்கு வந்து ரைம்ஸ் டிவிடி வந்து ரவுண்ட் ரெக்டாங்கிள் 4 இருக்குது. இதை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரைம்ஸ்னே நான் பேர் கொடுக்குறேன், ரைம்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது வந்து வேதிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் 5 இருக்குது. இதையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன், வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து வேதிக் ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேனுக்கும் இது நேம் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் அனிமேஷன் பேன் போகிறேன். ஸோ அனிமேஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ரைம்ஸ் டிவிடி செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியர் கொடுத்துக்கிறேன். அப்பியர் கொடுத்தோடனே ட்ரிகர் இங்கே வந்து ஆயிரும். இந்த இடத்துல ட்ரிகரை கிளிக் பண்ணி ஆன் கிளிக் என்ன அப்பியர் ஆகணும் அப்படின்னா நம்ம ரைம்ஸ் டிவிடி தான் அப்பியர் ஆகணும். ஸோ அந்த ரைம்ஸ் பாக்ஸ் வந்து நமக்கு இது அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ஸோ நான் ரைம்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு அனிமேஷன்ஸ் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்பியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க வேற ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணியோடனே ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொரு அனிமேஷனாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போவும் நான் வந்து ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஃபேட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிகரில் போயிட்டு ஆன் கிளிக்கில் நீங்கள் வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ 2 இதுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ளூ, ஒன்று ஆரஞ்சு பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளூ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷன்ஸ் போய்க்கோங்க. இந்த இடத்துல எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிகரில் போயிட்டு திரும்பவும் ஒரு டைமு நான் வந்து ரைம்ஸ் டிவிடி கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஆன் ஆகணும், ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஃபேட் ஆகணும், மறையணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஸோ நான் மறுபடியும் என்ட்ரன்ஸில் போயிட்டு ஆட் அனிமேஷன்ஸில் ஃபேட் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இப்போ ட்ரிகரில் போய் கிளிக் பண்ணி நான் வேதிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துங்க ஒவ்வொன்றுக்கும் 2 அனிமேஷன் செலக்ட் ஆகிருக்கும். பட் இந்த ஃபஸ்ட் அனிமேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பியர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அதுக்கு பொதுவாக நான் ஃபேட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் தனித்தனியாக 2 அனிமேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கு ஒன்று அப்பியர் ஒன்று டிஸ்அப்பியர் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகருக்கு கிளிக் பண்ணி ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு எஃப்ஐ அடித்து நான் ஷோ பண்ணேன் அப்படின்னா
ரைம்ஸ் அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா ரைம்ஸ் மட்டும் அப்பியர் ஆகும். இல்லை எனக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேதிக் மட்டும் வேணும் அப்படின்னா வேதிக் மட்டும் கிளிக் பண்ணால் வரும். இப்போ எனக்கு வேதிக் வேணாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரைம்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு வேதிக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஷோவாக அதுவே காட்டிடும். ஸோ உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரிகர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணும்போது பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு நீங்கள் ஃபைலாக சேவ் பண்ணணும். 2 டைம் அன்குரூப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃபைல் இது இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். ட்ரிகரோட ஆப்ஷன்ஸ் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.